ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்வித்து மகிழுங்கள். நான் இன்னைக்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்கள யார் கூடவும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களோட சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அவங்கள மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. அவங்க இதனால் மனசளவில் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்ம மற்ற குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்கள கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் மேலே கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கு ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிடுவோம், ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் திட்டிடுவோம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. என்ன கொஷின்ஸ் கேட்டாலும் அதுக்கு பொறுமையாக உட்காந்து ஆன்சர் பண்ணுங்க. ஒரு சில குழந்தைங்க சயின்டிஃபிக்கலாக கூட கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் நம்மளுக்கே தெரியாது. அப்படி இருக்கிற கொஷின்ஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியாவது அவங்களுக்கு வேண்டிய கரெக்டான ஆன்சரை கொடுங்க. தென் குழந்தைங்களோட எப்போவுமே நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா அவங்கள ஒரு கடைக்கு கூப்பிட்டு போகிறதோ மாலுக்கு கூப்பிட்டு போகிறதோ இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவங்க தனியாக பார்த்துட்ருப்பாங்க, நீங்கள் தனியாக எங்கேயாவது ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களோட சேர்ந்து உட்காந்து உங்கள் ஆஃபீஸில் என்னென்னலாம் நடந்தது, இன்றைக்கி என்ன பண்ணீங்க, அதே மாதிரி அவங்களையும் சொல்லுங்கள். ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, அந்த மாதிரி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அமைதியாருன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காதீங்க குழந்தைங்கள. அவங்க என்ன செஞ்சாலும் அதை என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களோட கூட சேர்ந்து விளையாடுங்க. தென் ஒரு சில குழந்தைங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஹெவியாக என்கரேஜ் பண்ணுங்க, ரொம்ப பாராட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ட்ராயிங் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ராயிங்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸோ ஏதோ அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுங்க. எப்போவுமே குழந்தைங்கள்கிட்ட பாசிட்டிவ் அப்ரோச்சோடையே நடந்துக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸே பேசுங்க. கெட்ட வார்த்தையை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. எப்போவுமே நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் இதையே திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ஃப்யூச்சரில் ஒரு நல்ல குழந்தையாக வளருவாங்க. குழந்தைங்கள்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்காதீங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ரூடாக பிஹேவ் பண்ணாதீங்க. மெயினாக பார்க்கணுன்னா குழந்தைங்கள முதல்ல அடிக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எடுத்து சொல்லுங்கள். அடிக்கிறதுனால அதுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்காது. இதே பொறுமையாக சொல்லி பாருங்கள், உடனே அந்த குழந்தைங்க கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை காதில் வாங்குவாங்க. கம்மியாக மார்க் வாங்கிட்டாங்கங்கிறதுக்காக திட்டி அடித்து அவங்கள ரொம்ப நோகடிக்காதீங்க. ஏன்னா நிறைய லெஜண்ட்ஸோ சயின்டிஸ்ட்டோ பார்த்திங்கன்னா காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கினவங்க கூட இப்போ பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண மார்க்ஸுக்காக அவங்கள திட்டாதீங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்து அதை நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மணியோட வேல்யூவை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்கறதுக்கு சொல்லிக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அதையும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் வர்றது சாதாரணம் தான். ஸோ தயவு செஞ்சு அதை குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அது குழந்தைங்கள் மனசை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. ஸோ அவங்க முன்னாடி சண்டை போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தை தயவு செஞ்சு பேசாதீங்க. பேக்கேஜ் ஃபுட்டை தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்க கேட்டாலும் வாங்கி தராதீங்க. என்ன மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் வீட்டிலையே செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. பேக்கெட் ஃபுட்லாம் வாங்கி அதில் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ ஹார்ம்ஃபுல் ஆகுது அதை எப்போவும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா பத்திரமாகவும் சேஃபாகவும் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள முழுசாக நம்புங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் சக்சீட் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்வித்து மகிழுங்கள்.